ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஷஜான். இப்போ நம்ம பேச போகிற படம் வந்து லாங் வாக். ஸ்டீஃபன் கிங் அவர். ஸோ இந்த படத்தோட பேஸ் கான்செப்ட் என்னென்னா, நீ நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதை நிற்கிற ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு விஷ், அப்புறம் கேஷ் ப்ரைஸ் தருவாங்க. அதாவது தோற்ற எல்லாரையுமே சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ இந்த படம் நல்லா சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப பெரிய படம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் தான் இருக்கும் படம். தேட்டரில் கரெக்டாக இப்போ டீமன் ஸ்லேயர் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கிறதுனால இந்த படம் வந்து யாருக்கும் வந்ததுன்னு தெரில, போய்கிட்டு இருக்கிறதும் தெரியல. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ரியலிஸ்டிக்காக இருந்தது இந்த படம். இந்த படம் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுன்னா, ஹீரோ வந்து அவர் ஃபாதர் கிடையாது, அம்மா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கஷ்டத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி கலந்து போகிறேன்னு சொல்லும்போது அவங்க வேணாம் தான், எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைமாக ஹீரோ போவார். ஹீரோ வந்து ஒரு குட் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பார். போயிட்டு ஒருத்தர் பீட்டர்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிப்பார். ஸோ ஒரு 4 பேரை ஃப்ரெண்டு பிடிப்பார். அந்த மாதிரி மூவி போகும். நடுவில் இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இவருக்கே ஒரு சேட் ஸ்டோரி இருக்கும். இவரோட எய்ம் வந்து ஒருத்தர் கொல்றதுக்காக கொஞ்சம் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருப்பார். ஏன்னா இவங்கள வாக்கில் நடக்க சொல்லிட்டு பின்னாடி வர அந்த மேஜர் தான் இவரோட அப்பாவை கொண்டு இருப்பார், ஹீரோ அப்பாவை. ஸோ இவரோட விஷயம் என்னன்னா, அங்கே போய்ட்டு அந்த விஷயில் வந்து ஒரு கண் எடுத்து நான் அந்த ஆளை கொல்லணும், அந்த மேஜரை கொல்லணும், என் வெறியை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இவரோட விஷயம். ஸோ இந்த பாத்தில் வந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா, போகும்போது நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு கால் உடஞ்சி 2 நாள் அதை வச்சு நடந்து அப்படிலாம் செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நடக்கிறது தானே, நடந்து போயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. மொத்தம் வந்து எத்தனை மைல் நடந்திருப்பாங்கன்னா 360 மைலுக்கு மேலே நடந்திருப்பாங்க. ஸோ ஒரு மைல் எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது. ஸோ 360 மைலில் எத்தனை கிலோமீட்டராக இருக்கும் தெரில, இருக்கலாம். அத்தனை கிலோமீட்டர் நடந்து, அதாவது தண்ணி அவனுக்கு கொடுத்துருவானுங்க. சாப்பாடும் இந்த சின்னதாக டியூப் பேஸ்ட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு சர்வே பண்ணி கடைசியில் ஒரு வந்து இந்த இடத்த மட்டும் நான் சொல்லலை, இது நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். கடைசியில் வந்து ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடத்துல யார் உயிரோடு இருப்பான்றது தான் படத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ நான் அதை ரிவீல் பண்ணலை, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல படம்.